எலிசாவுக்கு தெரியுது. அதாவது சத்துரு அவன் பெட்ரூம்ல இருந்து பேசுறதே எலிசாவுக்கு தெரியுதுன்னா, இந்த மலையை சுற்றி சத்துருக்கள் நிற்பது எலிசாவுக்கு தெரியாதா என்ன? ஆனா எலிசா புலம்பல. ஏன் புலம்பலன்னா, அவன் கண்ணு திறக்கப்பட்டிருக்கு. ஆமே. இவன் கண்ணுக்கு என்ன தெரியல தெரியுமா? பரலோக சேனை நிற்பது தெரியல, சத்துருவின் சேனை நிற்பது மட்டுமே தெரிகிறது. எனவே ஐயோங்கிறான். கோலியாத்தை மட்டும் இஸ்ரவேல் சேனைக்கு தெரிஞ்சதுனால எல்லாரும் ஓடினாங்க. ஆனால் தன்னோடு இருக்கிற கர்த்தரை தாவீதுக்கு தெரிந்ததுனால தாவீது எதிர்கொண்டு ஓடினான். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல ராமமா ரேஷேகரே மம்ராச்சனலரா, உம்மை போல. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு விஷயம் கூட, பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவரே, உம்மை போல யாரும் ஜீசஸ், உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவரே, மகரமா ஷேக்ரே மம்ராச்சனா. ஆமென். உம்மை போல யாரும் இல்லை. ஹalleluya. கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் இவன் பார்க்கும்படிக்கு நம்ம கண்ணு ஓபன் ஆயிட்டேன்னு நம்ம அப்படி இருந்துட கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்க இன்னும் புலம்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமென். நம்ம கண் ஓபனாக அழுதுட்டோம், நம்ம கூட இருக்கிறவங்க கண் ஓபனாக என்ன போட்டுட்டோம் நம்மளே டிசைட் பண்ணிடும். ஆண்டவர் அதனால தான் ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதி வைக்கிறார். ரோமர் 14:1 நினைக்கிறேன். விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்து கொள்ளுங்க, அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். மனம் பயப்படும், அதை நீ குற்றமா நிர்ணயிச்சிடாத, அவனை சேர்த்துக்கொள். ஆண்டவர் சேர்த்து கொண்டார். பார்த்தீங்களா, பேதுரு பயந்தான்ல கடல்ல நடக்கும்போது. ஆண்டவர் என்ன சொன்னார் அவனை பார்த்து? அற்ப விசுவாசி. ஆனா சொல்றதுக்கு முன்னாடி அவன் கையை பிடிச்சார். ஆமே. நம்மளால கையை பிடிக்க முடியலன்னா எதுவும் சொல்ல ரைட்ஸ் கிடையாது நமக்கு. இதாங்க ஆண்டவர், இதான் ஆண்டவர், இதான் என்ன ஆண்டவர். கையை பிடிச்சிட்டு தான் சொல்றார். ஹல்லேலூயா. ஆமே. அவர் அதனாலதான் அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாத. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமா இருக்கிறார். அவங்க நடத்துறதே வித்தியாசமா இருக்கும். சவுல் ஒரு நாளும் சொல்லல, இரவும் பகலும் உடைய கையின் மேல் பாரமா இருந்ததுனால் சொல்லவே இல்லை. ஆனா தாவீது சொன்னார். ஏசாவை ஆண்டவர் டச் பண்ணவே இல்லை, ஆனா யாக்கோபின் தொடைய சொன்னார். அவருக்கு பிரியமானவர்களை, என் ஜனமாகிய குமாரத்தையே நான் வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன்? நம்ம ஏசாவுடைய லைஃப் பார்த்தா அவன் 400 பேரோடு வர ஆண்டவரே, அவனும் நல்லா தானே பாருக்கிறான். 2 பரிவாரத்தோட யாக்கோபு வரும்போது ஏசா 400 பேரோட வரான். அதை பார்க்கும்போது யாக்கோபு கொண்டு வந்ததுலாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா என்ன வித்தியாசம்? ஏசா கடைசி வரை ஏசா, ஆனா யாக்கோபு இஸ்ரவேல், யெஷூரன். ஹல்லேலூயா. தேவ திட்டத்துக்கு உட்பட்டவர்களை தேவன் நடத்துகிறது. ஆண்டவர் இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை, நைட்டு ஃபுல்லா கண் திறக்கப்பட்டவனும் காக்கப்படுகிறான், கண் திறக்கப்படாதவன் காக்கப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது புலம்பல் வரும்போது, ஆமே, யாவரையும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் அவர்கிட்ட சொல்லணும். நம்முடைய வீக்னஸ் அவர்கிட்ட சொல்றோமா? என்ன ஆண்டவர் என்னன்னா, நான் பெரிய வீரெல்லாம் ஒன்றும் கிடையாது,
ஆண்டவர் கட்டு தந்தது. எனக்கு என்ன தோணும், ஆண்டவர் எனக்கு இந்த ஆளை பிடிக்கவே இல்லை ஆண்டவர், அப்படி கூட சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட. எனக்கு என்னன்னு தெரியலப்பா, இந்த ஆளை எனக்கு மன்னிக்கவே முடியலப்பா, என்ன மாற்றுங்கப்பா. ஆண்டவர் அப்படி தான் கட்டுத்தார். உனக்கு முடியாததெல்லாம் சொல்லிடு, அதை நீ பலவீனமாக சொல்லிடு. அப்போ உன் பலவீனத்தில் என் பலம். சில வசனம்லாம் படிக்கும்போது ஆண்டவர் எனக்கு நம்பவே முடியல ஆண்டவர். அதாவது எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள். ஆபிரகாம் பார்த்தீங்களா, அடி எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே, என்ன தருவீர் கேட்டார்ல. கேட்டது ஆண்டவர் ஆபிரகாம், இதோட எனக்கு உனக்கும் பேச்சு இல்லை அப்படிதான் சொன்னார். இல்லை, என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர், எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க, இப்பாவிக்கு தகுதி இல்லையே என் இயேசு. எலியாவினுடைய ஜெபம், எலிசாவின் ஜெபம், இவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. 18வது வசனத்துல சத்துருக்களின் கண்கள் அடைக்கப்பட்டது. நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் சத்துருவின் கண் அடைக்கப்படும். என் கண்ணு திறக்கப்பட்டா, ஆண்டவரே சத்துரு என்னே கண்ணு வைக்கிறான். யோபுவின் கண்ணு திறக்கப்பட்டது, சத்துருவை காணல. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் சில நேரத்தில் நமக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கும் பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள ஐயோ சொல்லி தளர பண்ணிட்டே இருப்பாங்க. விடக்கூடாது. யோசபாத் விடல. ஐயோ சொன்ன இஸ்ரவேலின் ராஜாவையும் தூக்கிட்டு எலிசாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிற்க வைக்கிறான் வார்த்தைக்காக. விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்துக் கொள்ளுங்கள். நம்ம கூட தான் இருப்பாங்க, சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமலும் இருங்கள். ஏன் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஏன் இல்லாம இருக்கு? நம்ம கண்ணை திறந்துட்டார். நம்ம கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை விட மோசமா இருந்தோம். அப்ப ஆண்டவர் என் கண்ணை திறந்துட்டீங்களேப்பா, இவங்க கண்ணையும் திறந்துருங்க ஆண்டவரே. அவ்வளவுதான். ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெபம். என் கண்களை திறந்தருளும் என்பது எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல என் கூட இருக்கிறவங்க கண்களும் திறக்கப்பட வேண்டியது. இயேசுவின் கண்கள் திறக்கப்பட்டிருந்தது, சீஷர்கள் கண்கள் திறக்கப்படல. அதனாலதான் இயேசு தெளிவா சொன்னார், நீங்க எல்லாம் என்ன தனியே விட்டு விட்டு அவன் தன் தன் ஸ்தானத்துக்கு போகும் காலம் வரும். ஆனா பரிசுத்தாவி வந்து அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட போது எல்லாரும் நிக்கிறாங்க. பேதுரு 11 பேரோடு கூட நின்று இருக்கு. ஆமென். அவங்க கண்கள் திறக்கப்படாதது இயேசு அவர்களை விட்டு போகவில்லை, அவர் சேர்த்துக் கொண்டார். அவர்கள் மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஆண்டவர் அப்படிதான் அங்க சேர்த்துக் கொண்டார். நம்மள விசுவாச வீரர்களா? ஆபிரகாம் பாருங்க, அவருடைய ஃபெய்த், அவன் தன் சரீரம் செத்து போனதை எண்ணாமல் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 99 வயசுலயும் அதை பத்தி பேசியிருப்பார். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டுல ஆபிரகாமை பத்தி எவ்வளவு மேன்மையா எழுதி வச்சிருக்கிறார் பாத்தீங்களா? ஆபிரகாம் 99 வயதுல சிரித்தான், அப்படியா? இல்ல. மோசே எழுதும் போது எல்லா மேட்டரையும் வைக்கிறார். மோசையை பத்தி எழுதும் போது பார்வோனுக்கு பயந்து ஓடினான் இருக்கும். எபிரேயர்ல எழுதும் போது அவன் பயப்படாமல் தைரியமா போனான் இருக்கும். என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அதனால நம்மளை பத்தி உலகம் 1000 சொல்லட்டும், அவர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எங்க இன்னும் உயிரோட வச்சிருக்கிறார்லாங்க. வருஷ கடைசி ஆனா எல்லாரும் சாட்சி சொல்லும் போது யோபு 41 அதிகாரம் வரைக்கும் என்ன சாட்சி சொல்லுவார் தெரியுமா? எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தைரியம் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை. நம்ம இதை வந்து பெரிய சாட்சியாவே பார்க்க மாட்டேங்கிறோம். எத்தனை நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுவா தெரியுமா? நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
கண்கள் திறக்கப்படுவதாக. நேரம் அதிகம் போகிறதுனால இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17வது வசனத்துல அனனியாவை கர்த்தர் பவுல் கிட்ட அனுப்புகிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். அடுத்த வசனம், உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாக இருந்த பவுலுடைய பார்வை அல்ல, இதற்கு பின்னாக இருந்த பார்வை. இதுக்கு முன்னாக இருந்த பார்வை அவனை சபையை துன்பப்படுத்த வைத்தது. இதற்கு பின்னாக உண்டான அந்த மாற்றம் அவனை சபையை கட்டி எழுப்ப வைத்தது. இதற்கு முன்னாக அவன் தன் சுய பலத்தில் நின்றான், குதிரையின் பலத்தில் போனான். இதற்கு பின்னதாக கர்த்தருடைய பலத்தில். அதைதான் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இந்த பார்வை இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்று சொல்லும் போது அது பெரிய பலன். அதை வைத்து நிறைய காரியம் செய்ய முடியும். ஆனா அதை வைத்தும் செய்ய முடியாத காரியங்கள் இருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைக்கு பலன் காண்டாமிருகத்துக்கு பலன் அல்ல, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கிறிஸ்துவின் பலன். ஹல்லேலூயா. காண்டாமிருகத்தை விட வல்லமை உள்ள ஒரு மிருகம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி காண்டாமிருகம் தோற்று போயிரும். இஸ்ரவேலில் உயரமான மனிதன் யாரு? சவுல். சவுல் நினைச்சிட்டு இருந்தா நம்மளை விட ஆள் கிடையாதுன்னு. இப்படி நினைச்சாலே கோலியாத்தை கொண்டு விட்டுருவார். ஆமே, அவ்வளவுதான். அப்படி பார்த்துட்டு பேசாம கூடாரத்திலே இருந்துரும். நேற்று வரை வெளியே காட்டிட்டு இருந்தா நம்ம விட ஆளு கிடையாது. நேரம் உள்ள கொண்டு வச்சுட்டார். உள்ள கொண்டு வச்சு கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? கோலியாத்தை விட உயரமான இன்னொரு ஆளை கொண்டு வந்திருக்கலாம். அவர் அப்படி செய்யல. இப்போ யுத்த, அதாவது தாவீது மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு தாவீதுனுடைய பியூட்டி சூப்பர், ஆனா யுத்தத்துக்கு செட் ஆகாது. அதனாலதான் பிரியமானவர்களே, ஒரு இடத்துல செட் ஆகும், இன்னொரு இடத்துல செட் ஆக மாட்டோம். சில இடத்துல செட் ஆகலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இன்னொரு இடத்துல இதுதான் தேவை. ஆமே, கர்த்தர் நம்மை நன்றாய் தான். தேவன் மனிதனை செம்மையவனவனாகவே படைத்தான். நல்லதான் வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமே. என்ன சிரிக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதனாலதான் இஸ்ரவேல்லாம் பாடினாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர். மோசே மோசே எழுது எழுது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஒரே பாட்டு தான், டுயட் தான், மாறி மாறி. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு உறவாடுங்கள். இதை விட பியூட்டி வேற ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் இல்லாத நாளெல்லாம்